குட் மார்னிங். இது வரை நம்ம ஜூலை மந்தோட 25th அஃபேர்ஸ் க்ளவுட் இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்கில் இந்தியா மிஷனோட 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டில் ஒன்று வச்சுருக்காங்க, அது என்னென்னு பார்த்துங்க, அது போதும். அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் இந்தியா மிஷனோட அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 40 கோடி யூத்து பை 2022. ஓகே, அது ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராமுக்கான பட்ஜெட் வந்து 8,800 கோடி, 8,800 கோடி ஃபினான்ஷியல் இயர் 23லேருந்து 26 வரைக்கும். ஓகே, ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராமுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த கௌஷல் விகாஸ் யோஜனா எப்போ லான்ச் பண்ணாங்க, இதெல்லாம் பார்த்து வச்சுங்க போதும். அப்புறம் அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக தேவைப்படாது. ஸோ எல்லாமே கதை தான், எல்லாம் டெவலப்மெண்ட்டை பற்றின ஒரு கதை தான். படிக்கிறீங்கன்னா ஒன் டைம் படிச்சுங்க போதும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எத்தனால் பிளெண்டிங் டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வந்து 2030 வச்சுருந்தோம், ஆனால் 2025 அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல விஷயம். 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதில் கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதில் எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் அட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வேணால் கேட்பாங்க. வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் கிடையாதுங்க. அடுத்தது வந்து மாருதி சுசுகி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து DPIIT கூட சேர்ந்து ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன், ஓகே, இது ஆட்டோமொபைல் செக்டார்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். மாருதி சுசுகி DPIIT தான் தெரியும் இல்லையா, காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு. அவங்களும் ஃபேமஸான பிராண்டு மாருதி சுசுகி. ஓகே, அடுத்தது இது சாப் கேம்பெயின். சாப் அப்படிங்கிறது என்ன, சஃபாய் அப்னாயோ பிமாரி பகாயோ. இது என்ன அப்படின்னா ஒரு கிளீன்லினஸ் இனிஷியேட்டிவ். ஸோ எல்லாருக்கும் வந்து கொடுக்க போகிறாங்க ஸ்வச் பாரத் மிஷனுக்கு கீழே. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வந்து எப்படி வந்து தூய்மையாக வச்சுக்குது, ட்ரைனேஜ் அந்த மாதிரி சில விஷயங்கள். ஓகே, பாத்ரூம் இதெல்லாம். ஓகே, யார் நடத்துகிறா, ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸ்வச் பாரத் மிஷன் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற மட்டும் பார்த்துங்க போதும். அடுத்தது பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க வந்து கனரக வாகனங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு இது. ஓகே, இவங்க வந்து என்ன சொல்கிறது, மினிரத்னாவோட ஷெட்யூல் ஏ பப்ளிக் கேட்டகரியில் வந்து வருவாங்க. அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து 293 கோடிக்கு வந்து 150 ஹை மொபிலிட்டி வெஹிக்கிளை வந்து செஞ்சு கொடுக்க போகிறாங்களா. அவ்வளோதான். யாருக்கு, இந்தியன் ஆர்மிக்கு தானே கொடுத்துருக்காங்களே, அது டிஃபென்ஸுக்கு. ஓகே, நம்மளுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தரப்போகிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது இதுதான் முக்கியமானது. இதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, ஹென்லே பாஸ்போர்ட். ஹென்லே அப்படிங்கிறது யார், யூகே சேர்ந்த ஒரு நிறுவனம். அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து இந்தியாவோட பொசிஷன் 77. போன வருஷம் எவ்வளோ இருந்தோம், 85, 2 பாயிண்ட்டு. எவ்வளோ டெஸ்டினேஷன் 59. போன வருஷம் 57 இருந்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு 3 பிளேசஸ் யார் இருக்காங்கன்னு பார்த்துங்க. சிங்கப்பூர் இருக்குது ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து சவுத் கொரியாவும் ஜப்பான் இருக்குது. 3rd பிளேஸில் வந்து எவ்வளோ பேர், 7 பேர் இருக்காங்க. ஓகே, எப்படி படிக்கணும் அப்படின்னா, நான் ஒரு சின்ன ஒரு இது ட்ரிக் மாதிரி இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போது நம்ம என்ன சொல்கிறது, ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போது வந்து ஒரு 2 கண்ட்ரிஸ் வந்து மாற்றி சொல்லுவோம். இந்தியா பாகிஸ்தான், அமெரிக்கா ரஷ்யா, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் இட்டாலி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் அப்படின்னு சொல்லுவோம். டென்மார்க் ஃபின்லாண்ட். ஸோ இதில் தனியாக இருக்கிறது வந்து அயர்லாந்து. ஓகே, டென்மார்க்கு ஃபின்லாண்டு, ஃப்ரான்ஸு ஜெர்மனி, ஸ்பெயின் இட்டாலி. ஓகே, அயர்லாண்டு தனி. போதும், இவ்வளோ படித்தாலும் போதும். கடைசி இருக்கிறத ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோ. ஓகே, அதை தாண்டி இப்போ இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம யாராவது கூட ஷேர் பண்ணுறோம். இந்த 77th பிளேஸ் வந்து 3 பேருக்கு கூட ஷேர் பண்ணுறோம். புர்கினா ஃபசோ, செனகல் அண்டு கோட்டி இவாரி. 3 பேர் கூட தான் வந்து ஷேர் பண்ணுறோம். போதும். அடுத்து வந்து இது வந்து தேவையில்லாது. ஓகே, பாகிஸ்தான் வந்து ஒரு பீஸுக்கான ஒரு செட்டில்மெண்ட் ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க. இங்கே பீஸ் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இந்த ரீஜன் நம்மளோட சவுத் இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து இதை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணுறதே நீ தானடா, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பீஸ் வேறு வேணுமா. அடுத்து வந்து பேபால் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபால் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணுறாங்க. யார் கூட சேர்ந்து, நம்ம NPC இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க கூட சேர்ந்து தான். ஓகே, இது வந்து வெளிநாடுகளுக்கு ஈஸியான பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக. இது பெரிய நியூஸ் கிடையாது, ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க, அவ்வளோதான்.
அடுத்தது நேஷ்னல் அர்பன் கோஆப்ரேட்டிவ் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆடிட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க கூட சேர்ந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோட ஆடிட்ஸை வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான், இதெல்லாம் வேண்டாம். கடைசியில் யாராவது ஒருத்தவங்க போடுவாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி, அதை பார்த்துங்க. அடுத்தது இவர் அஜய் சேத் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 3 வருஷம் வந்து இர்டாயோட நியூ சேர்மனாக போட்டிருக்காங்க. ஓகே, 3 வருஷம் ரொம்ப முக்கியம், பேர் கூட முக்கியம் கிடையாது, 3 வருஷம் ரொம்ப முக்கியம். டென்யூர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் யார் ரீப்ளேஸ் பண்ணாங்க, தேபஷிஷ் பாண்டா. ஓகே, அவ்வளோதான். ஸ்ட்ராட்டஜிக்கே இர்டாயோட பார்த்துங்க. ஓகே, வைசாலி நிகம் இது வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுங்க, பெரிய நியூஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி தான் இதுவும் செகண்ட் இண்டிஜினியஸ் பொல்யூஷன் வெசல் எது அப்படின்னா சமுத்ரா பிரச்சத் எங்கன்னா கோவா, இதில் வந்து டாகிங் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு தான், பெரிய நியூஸ் கிடையாது. ஸோ இது முக்கியமானது. ஓகே, நாசா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க, ட்ரேசஸ் அப்படின்னு. ஸோ இந்த ட்ரேசஸோட ஃபுல் ஃபார்ம் முக்கியம், அப்ரிவியேஷன் முக்கியம். ட்ரேசஸில் டென்டம் அந்த வார்த்தை முக்கியம், அதுக்கப்புறம் கஸ்ப் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம், எலக்ட்ரோ டைனமிக் இந்த வார்த்தை முக்கியம். ஓகே, ரீகானசைன்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக ஒரு டைம் பார்த்துங்க போதும். இது எதுக்காக அப்படின்னா எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எர்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்க தான் வந்து இந்த மிஷன் வந்து ட்ரேசர் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இது முக்கியம் இல்லை. அடுத்து இன்கம் டேக்ஸ் டே வந்து பார்த்துங்க. ஆக்ட் எப்போ 1961 தானே, எங்கே இருக்குது ஆக்ட்டு? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 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 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அவ்வளோதான். மகாராஷ்டிரா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிருஷி சம்ருத்தி. கிருஷி அப்படின்னா விவசாயம் பார்த்துனது. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை அதிகம் பண்ண போகிறாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு 25,000 கோடி வந்து அதுக்கான பட்ஜெட்டோட ஒதுக்கியிருக்காங்க. அப்படின்னா வருஷம் 5,000 கோடி. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.